இந்த கடக ராசிக்கு அம்மன் தெய்வம் தான் குலதெய்வமாக வரும். அடர்ந்த வனப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அம்மன் தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க இல்லைங்க, ஒரு மரத்தில் துணி கட்டி வழிபாடு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வன தேவதை அப்படிங்கிறது அதுதான். அவங்க குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பெற முடியலைன்னா அவங்க மனம் ஒரு நிலையில் இருக்காது. மனசில் சதா குழப்பங்களும் சந்தேகங்களும் சிந்தனைகள் மாற்றங்களும் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குலதெய்வமாகவே இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் குலதெய்வ கோயிலுக்கு போனாலே நமக்கு சரியில்லை, உடம்பு சரியில்லாமல் போயிடுது, ஒரு நெகட்டிவ் வைப்ரேட் இருக்குது, இல்லை கெட்ட செய்திகள் நம்ம காதுக்கு வருதுன்னா தயவு செஞ்சு அந்த கோயிலுக்கு போகாமல் அந்த எல்லைக்கு முன்னாடி நின்று நீங்கள் கும்பிட்டுட்டு வந்தாலே போதுமானது. அந்த எல்லைக்குள்ளே போக வேண்டாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 5ஆம் இடத்தின் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தால் குலதெய்வத்தை நேருக்கு நேராக பார்த்து கும்பிடக்கூடாது. அப்போ அந்த ஆயில்யம்னாவே ஆதிசேஷனுடைய நட்சத்திரம். இது எப்படியெல்லாம் நம்ம அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு கிரகங்கள் நமக்கு துணை செய்யுதுன்னு பாருங்கள். இப்போ அதில் ஆயில்ய நட்சத்திரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல பாம்பு புற்று உள்ள இடத்துக்கு போங்க. கடகம். இந்த கடகம் அப்படிங்கிறப்போ இங்கே ஒரு விஷயத்தை நம்ம கவனமாக புரிஞ்சுக்கணும். இந்த கடக ராசிக்கு அம்மன் தெய்வம் தான் குலதெய்வமாக வரும். அதுவும் எந்த மாதிரி இடத்துல உள்ள அம்மன் தெய்வம் தெரியுமா? அடர்ந்த வனப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அம்மன் தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். அது காளியாக கூட இருக்கலாம். வனபத்ரகாளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வங்கள். இன்னும் சொல்லப்போனால் மரத்தை தான் இவங்க அதிகமாக வழிபடக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த கடகராசியை பொறுத்தளவில். சரி, இந்த கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப அவங்களுடைய தன்மை, இந்த குலதெய்வம் மட்டும் அவங்களுக்கு சரியாக அமையலை, அவங்க குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பெற முடியலைன்னா அவங்க மனம் ஒரு நிலையில் இருக்காது. மனசில் சதா குழப்பங்களும் சந்தேகங்களும் சிந்தனைகள் மாற்றங்களும் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அழகாக அதை வச்சே அவங்க ஒன்றும் இல்லை, ஒரு கடகராசிக்காரங்க வர்றாங்க, அவங்க திரும்ப திரும்ப ஒரு கேள்வியை ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம சொல்கிற பதிலை கேட்டாலும் திரும்ப அங்கேயே தான் வந்து நிற்கிறாங்க. என் குழந்தைக்கு எப்படி இருக்கும், என் குழந்தைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கேட்குறாங்க. அப்போ அந்த கடகத்திற்கு இந்த கடகம் சந்திரன் போய் எங்கே போய் நீச்சமாகுது தெரியுமா? இந்த 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சகத்தில் தான் சந்திரன் நீச்சமாகுது. அப்போ குழந்தை கிட்ட தான் அவங்க மனம் அப்படிங்கிறது முழுமையாக ஈடுபாட்டோடு இருக்கும். இப்போ குழந்தைக்கு ஏதாவது ஒன்றுன்னா இவங்க அப்படியே பதறிடுவாங்க. அதை அவங்களால ஏற்றுக்கவே முடியாது, தாங்கவே முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழல். அப்போ இப்படி உள்ளவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க காளி வழிபாடு, அது வனபத்ர காளி வடபத்ர காளி எப்படியா இருந்தாலும் சரி அந்த காளி அம்மனை கும்பிடணும். அது காட்டுப்பகுதியில் ஒரு சின்னதாக ஒரு தேவதை இருப்பாங்க. அவங்க இல்லைங்க, ஒரு மரத்தில் துணி கட்டி வழிபாடு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வன தேவதை அப்படிங்கிறது அதுதான். அந்த வன தேவதையை வழிபாடு செய்தால் இவங்களுக்கு எல்லா விதத்துலையுமே அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். இதில் பூச நட்சத்திரம் அப்படிங்கிறப்போ இவங்க என்ன பண்ணணும், முதல்ல இவங்க ராமரை வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வ கோயிலுக்கு போகிறாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும். ஏன்னா புனர்பூச நட்சத்திரத்தின் தெய்வம் என்ன அப்படின்னா ஸ்ரீராமர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த ராமரை வணங்குவதன் மூலம் இவங்க வாழ்க்கையில் உள்ள இடர்பாடுகளை களைவதற்கான ஒரு வாய்ப்புகளை யார் கொடுக்குறாருன்னா ராமர் தான் கொடுப்பார். அப்போ ராமரை கும்பிட்டுட்டு இவங்க குலதெய்வத்தை கும்பிட்றாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து பூச நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பூச நட்சத்திரம் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஜீவ சமாதியான சித்தர்கள் அல்லது மகான்கள் இவங்களை முதல்ல போய் பாருங்கள். உங்கள் குலதெய்வம் என்னன்னு தெரியலையா, இல்லை உங்கள் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, அப்போ நீங்கள் முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் என்ன, ஏதாவது ஒரு சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் அல்லது குரு பூஜை நடக்கக்கூடிய இடங்களில் போய் நீங்கள் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போங்க. உங்களுக்கு அவங்களுடைய பலன் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு மகான் தரிசனம் பண்ணதுக்கப்புறம் தான் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு ஜாதகம் ஒன்று பார்த்தோம். அந்த ஜாதகத்தில் அவங்களுக்கு அந்த குலதெய்வம் அப்படிங்கிறது 2 விதமாக அவங்க சொல்கிறாங்க. அதில் எது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ரொம்ப மனக்கலக்கத்தோடு வந்த ஒரு ஜாதகம் இது. அப்போ அவங்களுக்கு கடக லக்னத்திற்கு 5ஆவது வீட்டில் குரு இருக்கார், விருச்சகத்தில் குரு இருக்கார். அப்போ சொன்னோம், நீங்கள் ரெட்டிப்பட்டி சுவாமிகள், ஏன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த ரெட்டிப்பட்டின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு கிரக சேர்க்கையும் காரணம். அதனால் ரெட்டிப்பட்டி சுவாமிகளை கும்பிட்டுட்டு நீங்கள் போய் உங்கள் குலதெய்வத்தை கும்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ 2 தெய்வத்தில் எந்த தெய்வ கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு சில நல்ல சகுனங்கள் நிமித்தங்கள் காமிக்குதோ, ஒரு கோயிலுக்கு போனோன்னா அங்கே நமக்கு ஒரு நல்ல செய்தி வந்ததுன்னா அதுதான் நமக்கான தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். அந்த தெய்வம் நமக்கு பாசிட்டிவாக நல்ல எனர்ஜியோடு நமக்கு வேலை செய்யுது அப்படின்னு சொல்லலாம்.
குலதெய்வமாகவே இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் குலதெய்வ கோயிலுக்கு போனாலே நமக்கு சரியில்லை, உடம்பு சரியில்லாமல் போயிடுது, ஒரு நெகட்டிவ் வைப்ரேட் இருக்குது, இல்லை கெட்ட செய்திகள் நம்ம காதுக்கு வருதுன்னா தயவு செஞ்சு அந்த கோயிலுக்கு போகாமல் அந்த எல்லைக்கு முன்னாடி நின்று நீங்கள் கும்பிட்டுட்டு வந்தாலே போதுமானது. அந்த எல்லைக்குள்ளே போக வேண்டாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதே மாதிரி ஒரு சம்பவம், எங்களுடைய உறவினர் ஒருத்தர் இந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே தொழில் லாஸ் ஆகிடும். அப்போ தான் எல்லாம் சேர்த்து ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி ஒரு கமிஷன் பேஸில் ஒரு தொழிலை ஆரம்பிப்பாங்க. சரி, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதை ரன் பண்ணலான்னு நினச்சி போவாங்க. போயிட்டு வந்தோன்னா அந்த தொழில் அப்படியே ஃப்ளாப் ஆகிடும். அடுத்து வேறு தொழிலுக்கு மாற வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடும். அப்போ அவங்கள்ட்ட கேட்டப்போ அவங்கள்ட்ட நான் சொன்ன பதில் இது தான், நீங்கள் குலதெய்வ கோயில் எல்லைக்கு போங்க, குலதெய்வ கோயிலுக்கே போக வேண்டாம், அந்த எல்லையை நின்று அவங்கள கும்பிட்டுட்டு வாங்க, அதுவே உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்தின் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தால் அந்த குலதெய்வத்தை நேருக்கு நேராக பார்த்து கும்பிடக்கூடாது, அது உங்களுக்கு பலன் தராது. அதனால் என்ன பண்ணுறீங்க, குலதெய்வ கோயில் சன்னதிக்கு பின்னாடி போய் ஒன்று நின்று வழிபடலாம். அப்படி இல்லை 5ஆம் இடத்துல 8ஆம் இடத்தின் அதிபதி 5ல் வந்து உட்காந்துருக்காரு, இல்லை 5ஆம் இடத்தின் அதிபதி போய் 8ல் இருக்காருன்னா 2 விதமாக நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும். 8 5க்கு வந்துட்டுன்னா குலதெய்வ கோயிலுக்கு போகாதீங்க, எல்லையில் நின்று சாமி கும்பிட்டுக்கோங்க. 5 போய் 8ல் உட்காந்துருக்கேன்னா குலதெய்வ கோயிலில் சாமிக்கு முன்னாடி கும்பிடாமல் அந்த பிரகாரத்தை சுற்றி வரும்போது சாமிக்கு பின்பக்கமாக நின்று பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நேருக்கு நேராக நின்று பிரார்த்தனை பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு கடகத்துக்கு ரொம்பவே பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதில் ஆயில்ய நட்சத்திரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல பாம்பு புற்று உள்ள இடத்துக்கு போங்க. இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் இருந்ததுங்க. இந்த ஆயில்ய நட்சத்திரம் போகிறப்போ ஒருத்தங்க குலதெய்வத்தை கேட்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த ஆயில்யம்னாவே ஆதிசேஷனுடைய நட்சத்திரம். இது எப்படியெல்லாம் நம்ம அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு கிரகங்கள் நமக்கு துணை செய்யுதுன்னு பாருங்கள். இந்த ஆயில்ய நட்சத்திரம் ஆதிசேஷனுடைய நட்சத்திரம். அப்போ அவங்கள்ட்ட சொல்கிறோம், உங்கள் குலதெய்வ கோயிலில் பாம்பு புற்று இருக்கணுமே, இருக்கா அப்படின்னு கேட்டோம். ஆமாங்க, பெரிய புத்து இருக்குது. அந்த புத்தை இதுவரையும் நீங்கள் போய் பார்த்து புத்தை கும்பிட்ருக்கீங்களா? ஐயோ, பாம்புனாவே எனக்கு பயங்க, அந்த புத்துக்கு பக்கத்தில் கூட போனதில்லை. ஆனால் பாம்பு உங்கள் கண்ணுக்கு அடிக்கடி தெரிஞ்சிருக்குமே அப்படின்னா, ஆமாம், எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கிட்ட பாம்பு போகிறது கண்ணுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும். நீங்கள் அந்த போய் புத்தை கும்பிடுங்க, அதுக்கப்புறம் உங்கள் பாம்பு உங்கள் கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லிடணும். அதே மாதிரி அவங்க வழிபாடு பண்ணினாங்க. அதுக்கப்புறம் அது 1 மாதத்துலேயே அந்த ரிசல்ட்டை சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க, அங்கே கும்பிட்டதுக்கப்புறம் நிம்மதியாக தூக்கம் வருது அப்படின்னாங்க. பாருங்கள், நமக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லை அப்படின்னா தூக்கம் வராது. அமானுஷ்யமான நிகழ்வுகள், அமானுஷ்யமான சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். ஒருத்தருக்கு மனசில் ஒரு விதமான ஒரு பயம் இருக்குது, ஒரு கலக்கம் இருக்குது, ஒரு கவலை இருக்குன்னா அவங்க ஜாதகத்தில் பார்த்தோம்னா அந்த ராகுவுடைய புத்தி, கேதுவுடைய புத்தி எல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது சம்மந்தமாக நான் அடுத்த லக்னம் வரும்போது தான் சொல்லணும். ஏன்னா அதுதான் அந்த லக்னத்துக்கு சொல்லும்போது தான் இது இன்னும் பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் பொதுவாக நீங்கள் குலதெய்வத்தை கும்பிடும்போது இந்த ஆயில்ய நட்சத்திரம் பாம்பு புற்றை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் மூல தெய்வத்தை கும்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஓம் சரவணபவ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க டாப்பிக்கை குலதெய்வம் வழிபாடு. இந்த குலதெய்வ வழிபாடு யாரெல்லாம் பண்ணலாம், என்ன தேவைகளுக்காகலாம் பண்ணலாம், இந்த குலதெய்வத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணுன்னா, நம்மளுடைய குலம் காக்கக்கூடிய தெய்வம் முதன்மையானது குலதெய்வம் தான். நம்ம முன்னோர்களுடைய ஆத்மாக்கள்லாம் எங்கே போய் ஐக்கியமாயிருக்கும்னா குலதெய்வ கோயிலில் தான் ஐக்கியமாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் குலதெய்வத்திற்கு படையல் போடும்போது அந்த முன்னோர்களையும் அழைச்சி அவங்களுக்கும் சேர்த்து படையல் போட்டு அங்கே எல்லாரும் உறவுகளை கூடி படையல் போடுற வழக்கம் அப்படிங்கிறது குலதெய்வ கோயிலில் தான் இருக்குது. மற்ற கோயிலுக்கெல்லாம் எங்கே நம்ம வேணும்னா நம்ம போயிட்டு வந்துக்கலாம். ஆனால் குலதெய்வ கோயிலுக்கு மட்டும் என்ன சொல்கிறாங்க, ஊர் கூடி ஒன்று சேர்ந்து சொந்த பந்தமெல்லாம் அங்காளி பங்காளியெல்லாம் சேர்ந்து போய் குலதெய்வத்தை வழிபடணும், அப்போ தான் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும். அப்படிங்கிறப்போ அது என்னென்னா, ஒரு வீட்டில் ஒரு தாய் தந்தையருக்கு ஒரு 10 பிள்ளைகள் இருந்தால் அந்த 10 பிள்ளைகளும் சேர்ந்து, அது ஒரு குழந்தை என்ன தான் ஸ்பெசிஃபிக்காக கவனிச்சாலும் 10 பிள்ளைங்களும் நம்மளை கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த தாய் தந்தையருக்கு இருக்கும். அதே மாதிரி தான் குலதெய்வத்திற்கும் எல்லாரும் நம்மளை பார்க்கணும், நம்ம பிள்ளைங்க எல்லாரும் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதனால தான் எல்லாருமே போய் ஒருமனதாக கூட்டு வழிபாடுக்குன்னு வைப்ரேஷன் ரொம்ப அதிகம். அந்த குலதெய்வத்தை வழிபடும்போது நமக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் கிடைக்கும். நம்ம ஜாதகத்தில் நமக்கு ஒரு தொழில் நல்லா இல்லை, நமக்கு தொழிலில் நிறைய லாஸ் நடந்துகிட்டே இருக்குது, நம்ம சரியாக தான் இருக்கோம், ஆனால் நமக்கு ஒரு விஷயம் நல்லதாகவே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கு காரண காரியம், நம்ம ஜாதகத்தில் உங்களுக்கு தொழில் சூப்பராக வரும்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் இங்கே தொழில் நமக்கு ரொம்ப டல்லாக இருக்கும். காரணம் என்ன?
5வது வீட்டினுடைய நிகழ்வு, இந்த 10ஆம் அதிபதி போய் 5ல் சம்மந்தப்பட்டாலோ 5ஆம் அதிபதி போய் 10ல் சம்மந்தப்பட்டாலோ அங்கே தொழில் ரீதியான உள்ள நிகழ்வுகள் உங்களுக்கு நன்மைகளை தராது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அது நம்ம அட்சயலக்ன பദ്ധதி படித்த எல்லாருக்குமே தெரியும். இந்த 5ம் 10ம் சம்மந்தமே பெறக்கூடாது. அப்போ இந்த தொழிலுக்கும் இந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்துக்கும் அவ்வளோ விசேஷம் அப்படிங்கிறது உண்டு. அதே மாதிரி கர்மா அப்படின்னு சொல்கிறது இந்த 10ஆம் பாவம். நம்மளுடைய கர்மாவை கழிப்பதற்கு உள்ள அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா முதல்ல குலதெய்வத்துக்கு தான் உண்டு. நம்ம என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, அது குலதெய்வத்துக்கிட்ட போய் சரண்டர் ஆகிட்டோம்னா அந்த பாவத்தெல்லாம் மன்னிச்சு, நம்ம என்ன தப்பு பண்ணாலும் நம்ம பெற்றவங்க நம்ம மன்னிச்சு ஏற்றுக்குவாங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம தவறுகள் எல்லாம் மன்னித்து ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் யாருக்கிட்ட இருக்குன்னா குலதெய்வத்துக்கிட்ட தான் இருக்குது. குலதெய்வம் தான் நமக்கு முதல்ல ஒன்றுன்னா வந்து நிற்கும். இதில் இன்றைக்கி நடைமுறை வாழ்க்கையில் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த யாராவது ஒரு இறப்பு நடந்துட்டால் 1 வருஷத்துக்கு குலதெய்வ கோயிலுக்கே போகக்கூடாது, மற்ற எந்த கோயிலுக்கு வேணாலும் போய்க்கலான்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து ஒரு தவறான புரிதல். முதல்ல நம்ம வந்து அந்த வீட்டில் இறப்பு நடந்து 1 மாதம் முடிஞ்சிட்டாவே முதல்ல நம்ம போய் காலை வைக்கிறது குலதெய்வ கோயிலில் தான் வைக்கணும். ஆனால் என்ன பண்ணக்கூடாதுன்னா, அங்கே போய் விசேஷ பூஜைகள் பண்ணக்கூடாது, நம்ம படையல் போடக்கூடாது, வேண்டுதல் பண்ணக்கூடாது, பிரார்த்தனைகள் பண்ணக்கூடாது. அது மட்டும்தான் நம்ம தவிர்க்கணுமே தவிர குலதெய்வத்தை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்லவே கூடாது. கண்டிப்பாக நமக்கு ஒன்றுனா முதல்ல நம்ம குலதெய்வம் தான் வந்து நிற்கும். அதனால் குலதெய்வத்தை தான் ஃபஸ்ட்டு போய் பார்க்கணும். அதனால் இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே அந்த மாதிரி 1 வருஷத்துக்கெல்லாம் கோயிலுக்கு போகாமல் இருந்துடாதீங்க. கோயிலுக்கு போங்க, மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்துருந்துட்டு வாங்க. அங்கே போய் நான் கிடா வெட்டுறேன், கோழி நறுக்கிறேன், பொங்கல் வைக்கிறேன், பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் பண்ணிட வேண்டாம். அதை மட்டும் தவிர்த்தாலே போதும். மற்றபடி குலதெய்வம் கோயிலுக்கு தாராளமாக நீங்கள் போகலாம் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. அடுத்து, குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்குது, தடைகள் இருக்குது, கரு தங்குறதுல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதற்கு நம்ம குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி குழந்தைகள் வந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை சந்திக்கணும். இப்போ ஒரு 50-60 வயசு ஆயிடுச்சு, என் குழந்தைங்க நல்லா வாழ்ந்தாலே எனக்கு போதும் அப்படிங்கிறப்போ அந்த பெற்றவங்க மனசு எதை நோக்கி இருக்கும்னா குலதெய்வத்தை நோக்கி தான் இருக்கும். அப்போ அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கும் குழந்தைகளால் பெறக்கூடிய சந்தோஷத்திற்கும் குலதெய்வம் தான் நமக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணும். வயசான காலத்தில் பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு குறை இருக்குது, ஒரு தடை இருக்குது, ஒரு தாமதம் ஏற்படுது, கல்யாணத்திலே ஒரு தாமதம் ஏற்படுதுன்னா என்ன கிரகமோ தெரிலப்பா, முதல்ல குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம், போய் ஒரு வேண்டுதலை வச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல அங்கே தான் போவாங்க. அதே மாதிரி இந்த குலதெய்வம் தான் நம்ம எல்லாத்துக்குமே நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்துட்டாலே நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு என்னன்னே தெரில, அமானுஷ்யமாக சில பிளாக் மேஜிக் யாரும் வச்சுருப்பாங்களோ அப்படின்னு ஒரு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக் மேஜிக் வந்து யாருக்கு வைக்க முடியும் அப்படின்னா, குலதெய்வத்தை கட்டினாதான் இந்த செய்வினை அப்படிங்கிறதே செய்ய முடியும். அது ஏன்னா எங்களுக்கு இந்த மாந்திரிக லைனில் எங்கள் முன்னோர்கள்லாம் இருந்ததுனால நமக்கு அந்த லைன் ரொம்ப தெரியும். அவங்க முதல்ல சொல்லக்கூடியது என்ன, ஒரு நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் ஒரு நல்லது பண்ணணுன்னா குலதெய்வத்துக்கு சிறப்பு பூஜை பண்ணிவிட்டு குலதெய்வத்தினுடைய அனுமதியோடு தான் ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு யாருக்காவது செய்வினை செய்கிறதுனாலும் அவங்க குலதெய்வம் என்னன்னு தெரிஞ்சு அந்த குலதெய்வத்தை கட்டு போட்டுட்டு தான் அவங்களுக்கு செய்வினைங்கிறதே செய்ய முடியும். அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் இருக்குது. அதனால் நம்மளை உயிர் காக்கக்கூடிய, தர்மம் தலை காக்குங்கிற மாதிரி நம்மளை காக்கக்கூடிய ஒரு தெய்வம் என்னென்னா அது குலதெய்வம் தான். அந்த குலதெய்வத்தை எந்தளவுக்கு நீங்கள் குலதெய்வத்துக்கு அவ்வளோ பண்ணணும் இவ்வளோ பண்ணணும் இதெல்லாம் பண்ணால் தான் அந்த தெய்வம் நம்மளை ஏற்றுக்கும்லாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் தினமும் தூங்கும்போது இன்றைக்கி நாளைக்கு நன்றி சொல்லிவிட்டு உங்கள் குலதெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்கள். மறுநாள் எழுந்திரிக்கும் போது இந்த நாளை நல்ல நாளாக நடத்தி கொடுன்னு உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, நன்றி சொல்லுங்கள். இதுவே உங்கள் குலதெய்வம் எப்போதுமே உங்களுக்கு துணையாக இருப்பதற்கு உண்டான ஒரு வழி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்மளுடைய தலைமுறைகளுக்கு அதை பழக்கி விடணும். நம்ம குழந்தைகள்லேருந்தே குலதெய்வம் இதுதான்னு சொல்லி 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 அந்த குழந்தைகளுக்கு வளர்க்கணும். நம்மளுடைய மூதாதையர்களுடைய பேர்களை இப்போ செட்டிநாட்டில் நாங்கள் இருந்ததுனால செட்டிநாட்டினுடைய நிகழ்வுகள் எங்களுக்கு தெரியும். அங்கே என்ன பண்ணுவாங்க, ஒரு கதவுல கூட இனிஷியல் இருக்கும், பானா, லானா, ரூனா, நானா, மானா, பழனியப்ப செட்டியார் அப்படின்னு இருக்கும். அவங்க முன்னோர்களை நம்ம மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த முன்னோர்களுடைய பெயர்களை அடுத்தடுத்து வச்சாங்க. இப்போ ராஜராஜ சோழன் எடுத்துட்டா 1ஆம் ராஜராஜ சோழன், 2ஆம் ராஜராஜ சோழன்னு அவங்களுடைய வம்சாவளிகளை இன்னமும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறோம். அந்த மாதிரி தான் தாத்தா பேரை பேரனுக்கு வைக்கிறது அப்படிங்கிற வழக்கம் தொன்று தொட்டு இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் மாற்றிட்டோம். இதெல்லாம் மாற்றிட்டோம்னாவே குலதெய்வத்துக்கிட்ட இருந்தும் நம்ம தள்ளி போயிட்டோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நிறைய பேர் குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறதே குலதெய்வத்தினுடைய பேர் தான் வைப்பாங்க. மாயாண்டி அப்படிங்கிறது குலதெய்வத்தினுடைய பேராக இருக்கும். இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகளை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அதெல்லாம்
நம்ம வந்து இப்போவும் நம்ம அதெல்லாம் பயன்படுத்தலாம். ஒரு குலதெய்வத்தினுடைய பேரை ஒரு குழந்தைக்கு வைக்கும்போது அந்த குலதெய்வம் அந்த குழந்தைக்கு காவலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் அப்போல்லாம் இருந்துட்டு வந்தது. அதெல்லாம் இன்றைக்கி மறந்துட்டோம். அதெல்லாம் மறக்காமல் மறுபடியும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஓம் சரவண பவ நேயர்கள்கிட்ட நானும் கேட்டுக்கிறேன். ஏன்னா குலதெய்வம் தான் நம்ம எல்லா வித சௌரியங்களுக்கும், நம்ம ஒரு வசதியான வளமான ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணுன்னா அதற்கு நம்ம குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கண்டிப்பாக வேணும். அதனால் குலதெய்வம் தெரியலைங்கிறவங்க தயவு செஞ்சு நீங்கள் ஓஞ்சு உட்காந்துட வேண்டாம். உங்களுக்கு ஜாதகமே இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு விளக்கு போதும். அந்த விளக்கை விடிய காலையில் 4:30 to 6:30 நீங்கள் ஏற்றி வச்சு அந்த இடத்துல உங்கள் மனசை கொண்டு போய் வச்சு உங்கள் குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் போதும். அது ஒரு பெண், உங்களுக்கு ஒரு ஆண் தெய்வத்தை பிடிக்குமா ஒரு ஆண் தெய்வத்தை நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள், இல்லை பெண் தெய்வத்தை பிடிக்குமா பெண் தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த குலதெய்வத்தை மனசில் நினச்சி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது. என்னுடைய அப்பா அம்மா யாருன்னு எனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நான் தான் பிள்ளைங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இருக்காது இல்லையா? அந்த மாதிரி அவங்களுக்கு தெரியும் நம்ம பிள்ளைகள்னு. அந்த தெய்வம் எங்கே இருந்தாலும் நமக்கு ஓடி வந்து உதவி செய்யும். இந்த வழிபாட்டை கண்டிப்பாக பண்ணுங்கள், நல்லதே நடக்கும்.